ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா அரிசி கழுவின தண்ணியை சேர்த்து வச்சு செடிங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணலான்றது தாங்க பார்த்துட்ருக்கோம். இப்போ என்னோடய கிச்சனில் இருக்கிற அரிசி கழுவின தண்ணியை நான் ஒரு 3 டேஸுக்கு சேர்த்து வச்சு இப்படியே சேர்த்து வச்சுடுவேன். அது ஃபுல்லானோடனே, இந்த பக்கெட் ஃபுல்லானோடனே இப்படி மாடிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஒரு பக்கெட்டு அரிசி கழுவின தண்ணி எவ்வளோ இருக்குதோ அதோட சேம் பங்கு நல்ல தண்ணியும் சேர்த்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி செடிங்களுக்கு கொடுப்பேங்க. இப்போ புளிக்க வைக்கிறதா இருந்தானா அதோட 1:1 சேர்த்தா தான் அது கரெக்டாக இருக்கும். நார்மலாக நம்ம அன்னன்னைக்கே ஊற்றிக்கிறோன்னா நம்ம டைரெக்டாக அப்படியே ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த செடிகளுக்கெல்லாம் கொடுக்க போகிறேன். இதெல்லாம் நான் வீக்லி ஒன்ஸ் கொடுக்கறதுனால செடியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ புஷ்டியாக வளர்ந்து நிற்கிதுன்னு. நான் வாரத்துக்கு ஒரு நாள் எல்லா செடிங்களுக்கும் இது கொடுப்பேங்க. இப்போ இன்றைக்கி இந்த இருக்கிறது ஒரு 10 செடிங்களுக்கு கொடுத்தா அடுத்த வாட்டி ரெடி பண்ணும்போது இன்னொரு 10 செடிங்கள் கொடுப்பேன். அப்படி மாற்றி மாற்றி நான் எல்லா செடிங்களுக்கும் அப்பப்போ இது கொடுப்பேன். உரம் கொடுக்கறது இல்லாமல் இது டானிக் மாதிரி அப்பப்போ கொடுக்கறதுங்க. நம்ம இப்போது டானிக் குடிக்கிற மாதிரி தான் இது செடிங்களுக்கு. இது மாதிரி நீங்கள் லிக்யூடு ஃபெர்டிலைசர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வீக்லி ஒன்ஸோ இல்லை 3 டேஸ் 4 டேஸ் ஒன்ஸ் கொடுத்தேன்னா செடிக்கு ரொம்ப இதுவாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த பக்கெட்டில் இருக்கிற தண்ணியை நல்லா கலக்கிட்டு இப்போ அது தூக்கி இந்த தண்ணியில், நார்மல் தண்ணியில் ஊற்றி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிடணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு செடிக்கு நம்ம ஒரு ஜக்கோ ஒரு பாத்திரமோ, இந்த பாத்திரத்தில் ஒரு பாத்திரத்தாங்க கொடுக்குறேன். நான் ஒவ்வொரு செடிங்களுக்கும் கொடுத்துட்ருக்கேன். நான் ஃபஸ்ட்டு அது கலக்கிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் வீட்டுக்காரர் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். இப்போ நான் சொல்லிட்டேன், நீங்கள் ஊற்றுங்க தண்ணி, நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டு அவர் சுறுசுறுப்பாக தண்ணியை ஊற்ற ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ செடிங்களுக்கெல்லாம் இந்த சைடு இருக்கிற செடிங்களுக்கெல்லாம் இன்றைக்கி 10 செடிங்களுக்கு கொடுத்தேன்னா நாளைக்கு எவ்வளோ செடிங்களுக்கு இன்றைக்கி கொடுக்குறோமோ பேலன்ஸு அடுத்த வாரம் மற்ற செடிங்களுக்கு கொடுக்க வேண்டியது தான். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இந்த கிச்சனில் இருக்கிற வேஸ்ட்டெல்லாம் பிளாஸ்டிக்கை தவிர மற்ற எதுவுமே தூக்கி போடாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு செடி 2 செடியாவது எல்லாருமே வச்சுருப்பாங்க. நார்மலாக தண்ணி எடுத்து நம்ம தண்ணி கஷ்டத்துக்கு நார்மல் தண்ணி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் காய்கறி கழுவுனது, அரிசி கழுவுன தண்ணி எல்லாமே இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் சேர்த்து வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளை விட செடிக்கு அது ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் நார்மல் தண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த தண்ணி கொடுக்கறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் எல்லா செடிங்களுக்கும் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் அடிக்கடி போடுவேங்க என்னோடய வீடியோவில். அதெல்லாம் பார்த்து பாருங்கள். இந்த ஆல்ரெடி நம்ம கிச்சன் கம்போஸ்ட் ரெடி பண்ணுற ஒரு வீடியோவும் ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன் காய்கறி வேஸ்ட்டில். அதையும் பாருங்கள்.